ஓபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் கடந்த 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா வகையான போராட்டங்களையும் இயக்கங்களையும் தொடர்ந்து ஒன்று விடாமல் நடந்து கொண்டே வருகிறது. நாங்களும் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கு நடத்தினார்கள். அதுக்கும் நாங்கள் எல்லாம் சென்றிருந்து எங்களுடைய அபிப்பிராயங்களை எல்லாம் எங்களுடைய இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு தான் பதவிக்கு வந்த உடனேயே இந்த ஓய்வு பெற்ற இந்த புது ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஸ்கிராப் பண்ணிடுவோம், பழைய ஓய்வு திட்டம்லாம் அமல்படுத்துவோம், இதெல்லாம் இந்த இவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். ஆனால் இது வந்து பண்ணவே பாருங்க, 2006, 2011, 2016, 2020 4 தேர்தல் அறிக்கையிலும் அவர் என்ன சொன்னாரோ அதை இதுவரைக்கும் செய்யவே ஒன்றையுமே செய்யாமல் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு அவங்க கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் புது ஓய்வு திட்டத்தை ஸ்கிராப் பண்ணி பழைய ஓய்வு திட்டத்தை அவங்க இருக்காங்க 5 மாநிலங்கள் இந்தியாவில். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு மாநிலப்படி தான் இருக்கிறது. இப்பொழுது புதுசாக யூபிஎஸ் என்று ஒரு புது திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதுவும் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை போன்றது அல்ல, அதுவும் இந்த நியூ பென்ஷன் திட்டத்தை போலதான் இருக்கிறது. ஆகவே நாம் கேட்பதெல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான். அதை தவிர எந்த இதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய 6 லட்சம் 2-3 ஊழியர்களை நாம் இதில் ஒன்று திரட்டி இந்த போராட்டங்களை இன்னும் நாம் நீச்சோடு நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும்